குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருள் அமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு தொடர்ச்சி. 12 சுத்தம். சுத்தம் புற தூய்மை அகத் தூய்மை என இரு பகுதிகளாகும். இரண்டும் இருந்தால் சிறப்பு. வாழ்க்கையில் அது முழு யோகம். அகத் தூய்மை மிக உயர்ந்தது. அதை நான் இங்கு எடுத்து விளக்கவில்லை. புற தூய்மையை மட்டுமே குறிப்பிடுகிறேன். அதற்குரிய சிறப்பை விளக்கவே இப்பகுதியில் முயல்கிறேன். பியூரிட்டி ஆஃப் அட்மாஸ்பியர். வீட்டு சூழலில் தூய்மை என்றும் ஒன்றுண்டு. அன்னையின் திருவுருப்படம் அந்த தூய்மையை வளர்க்கும். தெய்வ சிலை படங்கள் அதை வளர்க்கும். குட்டி சாத்தானை வணங்கினால், சித்து விளையாடுபவர்களுடன் தொடர்பு கொண்டால் அந்த தூய்மை கெட்டு இருளின் சூழல் ஏற்படும். பிறருக்கு தீங்கு செய்யும் மந்திர பிரயோகங்களுடன் தொடர்பு கொண்டால், அவர்கள் சம்பந்தப்பட்ட பொருள்கள் படங்கள் வீட்டில் இருந்தால் அன்னையின் திருவருள் அங்கு செயல்படாது. அப்படியே செயல்பட்டாலும் மிக குறைந்த பலனையே தரும். வீட்டில் புற தூய்மை என்றால் என்ன என்பது எளிமையான கேள்வியாக தோன்றுகிறது. அன்னையின் சக்தி மதர்ஸ் ஃபோர்ஸ், சூப்பர்மெண்டல் ஃபோர்ஸ், சத்தியஜீவிய சக்தியாகும். அது ஓரிடத்தில் வந்து நிரந்தரமாக தங்க புற தூய்மை ஃபிசிக்கல் கிளீனினஸ் அத்தியாவசியம். இது எவ்வளவு முக்கியமானது, கடினமானது என்பதை விளக்க ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ரூபாய் 25 லட்சம் சலவாணி உள்ள கம்பெனி முதலாளியின் மனைவி கல்லூரி பேராசிரியர். அவர்களுடைய வீட்டில் முக்கிய விருந்து நடந்து அன்று உள்ளே நுழைந்தவுடன் நமக்கு அறிமுகமானது அழுக்கு வாடை. வீட்டில் பல நாட்களாக சேர்ந்துள்ள தூசி, அழுக்கு துணி குவியல் இவை எல்லாவற்றையும் மறைத்து வைத்தாலும் தாங்கள் இருப்பதை அறிவிக்க அவை வாடை மூலம் நம்மை வந்து அடைகின்றன. கையை வைத்த இடங்கள் தூசி இல்லாமல் இருப்பது என்பது எத்தனை வீடுகளில் இருக்க முடியும்? நம் வீட்டிற்கு அந்த தகுதியுண்டா? சுவரில் மாட்டியுள்ள படங்களை தொட்டு பார்த்தால், விரலால் கோடிட்டு பார்த்தால் நாம் எத்தனை நாளைக்கு ஒருமுறை அந்த படங்களை சுத்தம் செய்கிறோம் என்பது நினைவுக்கு வரும். குடித்தனம் செய்யும் பெண்ணின் சுத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அலமாரிக்கு அடியில் பார்த்தால் தெரியும் என்பார்கள். நாம் தினமும் குளிக்கின்றோம். சிலர் தலையில் தினமும் தண்ணீர் விட்டு கொள்வார்கள். தலைமுடி நீளமாக இருப்பதால் தலைநாட்டு பெண்கள் தினமும் தலையை நினைப்பதில்லை. வங்காளத்தில் அந்த பழக்கம் உண்டு. தலையை தினமும் நீராவிட்டால் தலையில் அழுக்கு சேர்வது இயல்பு. வீட்டை பெருக்கிறோம், ஆனால் வீட்டில் உள்ள மேஜை நாற்காலிகளை தட்டுகிறோம். அவற்றில் உள்ள தூசி நாம் பயன்படுத்துவதால் அகற்றப்படுகிறது. தினமும் மேஜை, நாற்காலி, படம், அலமாரி இவற்றை நாம் சுத்தம் செய்வதில்லை. அதிக குப்பை சேர்ந்தால் சுத்தம் செய்கிறோம். படங்களுக்கு பின்புறம், சோஃபா சீட்டிற்கு அடியில், அலமாரிக்கு பின்னால் ஒட்டடை சேரும். எண்ணெய் பொருட்கள் உபயோகப்படுத்துவதால் பெஞ்ச், ஸ்கூல் முதலியவற்றில் அழுக்கு படைப்படையாக ஒட்டி சமையல் அறை ஆச்சாரமானவர்கள் வீடுகளில் சுத்தமாக இருக்கும், மற்ற வீடுகள் சுத்தமாக இருக்காது. ஸ்டோரும் சாமான்கள் அறை ஒரு வீட்டில் சுத்தமாக இருந்தால் அதை மிக சுத்தமான வீடாக நாம் கருதலாம். ஜன்னல், கதவு, மேஜைக்கு அடிப்புறம் முதல் ஆரம்பித்து ஸ்டோர் அறை வரை எல்லா இடங்களையும், எல்லா பொருள்களையும் எல்லா நேரத்திலும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் அவசியத்தை நாம் உணர வேண்டும். உணர்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை. ஆஃபீஸ் வேலை, குடும்ப பொறுப்பு, மற்ற காரியங்களை நிறைவேற்றிய பின் இந்த அளவு வீட்டில் தூய்மையை நிலைநிறுத்த முடியுமா என்பது கேள்வி. என்னுடைய பதிலுக்கு இரு பகுதிகள் உண்டு. 1. இந்த அளவு தூய்மையை நம் இன்றைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நிறைவேற்றுவது இயலாத காரியம். 2. தூய்மையை நாம் அன்னையின் வழிபாடாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற கங்கணம் கட்டிக்கொண்டால் நம் அத்தியாவசியமான வேலைகள் எதற்கும் குதர்க்கமின்றி நிறைவேறும். அத்துடன் நம் அத்தியாவசியமான வேலைகள் சிறப்புறும். என் இரு பதில்கள் முரணானவை போல் தோன்றுகின்றன. முரண்பாட்டை நீக்கி விளக்கம் கொடுக்கிறேன்.